அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்தியா மலேசியா இடையே 8 ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மலேசியாவோட பிரதமர் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அதன் வகையில் பார்க்குறப்ப எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா செமிகண்டக்டர், நிதிசார் தொழில்நுட்பம், அதை ஃபின்டெக் அப்படின்னு சொல்றோம், செயற்கை நுண்ணறிவு, ஏஐ, குவாண்டம் தொழில்நுட்பம் போன்ற புதிய தொழில்நுட்பத் துறையில் பரஸ்பர ஒத்துழைப்பை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூபிஐ பேநெட் இணைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூபிஐ அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இந்தியாவோட யூபிஐ. ஓகேங்களா? பேநெட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா மலேசியாவில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மெத்தட் தான். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் இன்டகிரேஷன் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை, அதாவது சேர் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்டாப்ளிஷிங் சேர் இன் மலாயா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. சரியா? அதாவது ஒரு இருக்கை கொண்டு வராங்க அப்படின்னா அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை அந்த காலேஜில் அந்த யூனிவர்சிட்டியில் ஏற்படுத்துறாங்க. ஸோ எதுல ரிசர்ச் பண்ணுவாங்க, அந்த சேர் அப்படிங்கிறது எதுல ரிசர்ச் பண்ணுவாங்கன்னா திருவள்ளுவர் திருக்குறள் மேல ஒரு ரிசர்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பொதுவாகவே இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு சேர் கிரியேட் பண்ற, ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு சேர் கிரியேட் பண்றதுன்னா அதுதான். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா கோலாலம்பூர்ல இருக்கக்கூடிய துங் அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டியில ஆயுர்வேதத்துக்கான ஒரு இருக்கையை கொண்டு வர போறாங்க. அப்ப இது ரெண்டு நமக்கு முக்கியமானது. சரிங்களா? இந்த ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும். மற்றபடி பார்த்தோம்னா 8 ஒப்பந்தங்கள் கையொப்பம் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. இந்தியாவிலிருந்து மலேசியாவுக்கு சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் ஆள் கடத்தல் போன்றவை இரு நாடுகளுக்கும் இடையே முக்கிய பிரச்சனையாக உள்ள நிலையில் தற்போதைய ஒப்பந்தம் கையொப்பம் ஆகியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிராபிக்கிங் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிக்கெஸ்ட் கன்சர்னா இருக்கு. ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திருவள்ளுவர் இருக்கை மற்றும் ஆயுர்வேத இருக்கை அப்படிங்கிறதும் அடுத்ததா பாக்குறப்ப இங்க யூபிஐ பேநெட் இணைப்பு அப்படிங்கிறது தான் முக்கியம். சரிங்களா? அடுத்தது விண்வெளி செல்லும் இந்தியர்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மனிதர்களை விண்வெளி ஆராய்ச்சிக்கு அனுப்புவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் நெடுங்கால கனவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக தான் நமக்கு ககன்யான் அப்படிங்கிற திட்டம் நமக்கு விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்ப போகுது. ஓகேங்களா? ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்தியரான ராகேஷ் சர்மா 1984 விண்வெளிக்கு சென்றிருந்தாலும் ககன்யான் திட்டம் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா ராகேஷ் சர்மா இந்தியாவிலிருந்து போக கிடையாது, இந்தியாவோட தொழில்நுட்பத்தால விண்வெளிக்கு போக கிடையாது. சரிங்களா? முதல் இந்தியர் அவராகவே இருந்தாலுமே இந்தியாவோட தொழில்நுட்பத்தால போறது கிடையாது. அதனாலதான் நமக்கு இந்த ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அதற்காக இந்தியா பிரதமர் ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஓகேங்களா? 4 ஆஸ்ட்ரோநாட்ஸ் இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், சுபான்சு சுக்லா, அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 வீரர்கள். இந்த 4 வீரர்கள் தான் பார்த்தோம்னா 4ல் 3 பேர் நமக்கு ககன்யான் திட்டத்தில் விண்வெளிக்கு போக போறாங்க. இந்தியாவோட தொழில்நுட்பத்தில் உருவாகக்கூடிய ககன்யான் திட்டத்தின் மூலமாக விண்வெளிக்கு போக போறாங்க. சரியா? சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நால்வரில் விங் கமாண்டர் சுபான்சு சுக்லா பயணத்தை முன்னெடுக்கும் பொறுப்பில் இருப்பார். குழு தலைவர்கள் ஒருவரான பிரசாந்த் பாலகிருஷ்ணன் அவருக்கு மாற்றாக இருப்பார். இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட விண்கலத்தில் இப்பயணத்தை அவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இவங்களை பார்த்தோம் அப்படின்னா ககன்யாத்ரி எனப்படுகிறார்கள். வடமொழியில் ககன் என்றால் வானம் என்று பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ககன்யாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, ககன்யான் திட்டத்துக்காக தேர்வாக இருக்கக்கூடிய 4 விண்வெளி வீரர்களை இந்தியா என்னன்னு அழைக்கிறாங்கன்னா ககன் யாத்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? யாத்ரி அப்படின்னா யாத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம், யாத்ரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ வடமொழியில ககன்னா என்ன மீனிங் வருது அப்படின்னு பார்த்தோம்னா வானம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை நமக்கு கொடுக்கு, ஸ்கை அப்படிங்கிற ஒரு மீனிங் வருது. ஓகேவா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ககன்யான் தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ககன்யான் திட்டத்துக்கான விண்வெளி பயணம் இந்தியாவின் சொந்த தயாரிப்பான விண்கலம் மூலம் நிகழ உள்ளது. இதுதான் முக்கியமான தனிச்சிறப்பு. ஓகேங்களா? முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பத்தால தான் இந்த ககன்யான் திட்டத்தை நம்ம செலுத்த போறோம். சரிங்களா? ஏறக்குறைய 9,000 கோடி செலவில் மேற்கொள்ளப்படும் இத்திட்டத்தின் மூலம் அமெரிக்கா, சோவியத் ஒன்றியம், சீனாவை தொடர்ந்து விண்வெளிக்கு மனிதரை சொந்த விண்கலத்தில் அனுப்பும் 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெறவிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தோம்னா அவங்க நாட்டோட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பின நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா, சோவியத் ரஷ்யா அல்லது ரஷ்யா. ஓகேங்களா? அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சைனா 3 பேர் தான். ஓகேங்களா? சோ இதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்தியா 4ஆம் நாடாக இந்த ஒரு பட்டியலில் இணைய போறாங்க. அடுத்தது முன் தயாரிப்பு வேலைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சந்திராயன் 3 திட்டத்தில் பயன்பட்ட LVM-3 என்கிற ஏவூர்தி ககன்யான் திட்டத்துக்கும் பயன்படுத்தப்பட உள்ளது. ஓகேங்களா? லான்ச் வெஹிக்கல் பத்தி கொடுத்திருக்காங்க. LVM-3 லான்ச் வெஹிக்கல் மார்க் 3 அப்படின்னு சொல்றோம். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து தான் இந்த விஷயம் இந்த ஒரு LVM-3 அப்படிங்கிற இந்த ராக்கெட்ல ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது செலுத்தப்படும். சரிங்களா? சோ
எங்க கொண்டு போய் அந்த ராக்கெட் வந்து அவர்களை எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதர்களை சுமந்து செல்லும் விண்கலத்தை தாழ் விண்வெளி பாதையில் பயணிக்க செய்வதுதான் ககன்யான் திட்டத்தின் முதன்மையான நோக்கம். ஓகேங்களா, லோ எர்த் ஆர்பிட்ல கொண்டு போய் வைக்கணும் அவங்க. ஓகேங்களா, அடுத்தது திட்டத்தின் ஒவ்வொரு கோரும் சோதிக்கப்பட்டு வருகிறது. அவை தோல்வியுறும் விகிதம் குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு குறைவாக இருந்தால் மட்டுமே வீரர்களுடன் இப்பயணம் மேற்கொள்ளப்படும். ஸோ ஆல்ரெடி ஒவ்வொரு இயரா வந்து இந்த டார்கெட் அப்படிங்கிறது பின்னாடி போயிட்டே இருக்கு. 2023 24 இப்ப 25க்கு போயிருச்சு. ஏன்னா இந்த டெக்னிக்கல் ஃபால்டேஜ் எதுவுமே இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ஷூர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, அடுத்தது தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 வீரர்களுக்கும் ரஷ்யா பயிற்சி அளித்ததுடன் மனிதரை ஏற்றிச் செல்லும் விண்கலத்தை உருவாக்க தொழில்நுட்ப உதவியும் வழங்கியுள்ளது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த 4 வீரர்களுமே எங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரஷ்யால எடுத்துக்கிட்டாங்க, அப்புறமா தான் அமெரிக்கா. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ரஷ்யா தான் முன் வந்தாங்க நமக்கு ட்ரைனிங் கொடுக்க. அதே மாதிரி இந்த மனிதர்களை ஏற்றிச் செல்லக்கூடிய அந்த விண்கலத்தை உருவாக்கவும் உதவி தொழில்நுட்ப உதவியை கொடுத்தது யாருன்னா ரஷ்யா மட்டும்தான். சரிங்களா, அடுத்ததா பாக்குறப்ப ரஷ்யாவில் உள்ள பயிற்சி மையத்தில் 13 மாதங்களுக்கு ககன்யான் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. அதன் பின் பெங்களூரில் உள்ள பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றனர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அடுத்ததா பாக்குறப்ப நமக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தின் பாகங்களை கையாளுவதற்கும் விதிமுறைகளை பின்பற்றுவதற்கும் இங்கு பயிற்சி நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா, சோ என்ன மாதிரியான பயிற்சி பெங்களூரில் அளிக்கப்பட்டது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. கடைசியா பாக்குறப்ப உடல் மனநல பயிற்சியோடு விண்வெளியில் உள்ள சூழலை பூமியிலேயே உணர தகுந்த வகையிலான சிமுலேட்டர் பயிற்சியும் இதுல உண்டு. ஓகேங்களா, சோ இதுதான் முக்கியமான விஷயம். பூமிக்கு வெளியே விண்வெளியில என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்குமோ அதை பூமிக்குள்ளேயே கொடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்குதான் இந்த சிமுலேட்டர் அப்படிங்கிற பயிற்சி தேவைப்படும். அந்த சிமுலேட்டர் அப்படிங்கிற பயிற்சி எங்க கிடைக்குது அப்படின்னா நமக்கு பெங்களூர்ல கிடைக்குது. பெங்களூர்ல இருக்கக்கூடிய பயிற்சி மையத்துல கிடைக்குது. ஓகேங்களா, அடுத்தபடியாக அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா டெக்சாஸில் உள்ள ஹூஸ்டன் விண்வெளி மையத்தில் இவர்களுக்கு உயர்நிலை பயிற்சி அளிக்க உள்ளது. ஓகேங்களா, அதாவது பார்த்தோம்னா நமக்கு அடுத்த கட்ட ட்ரைனிங் அப்படிங்கறத அமெரிக்கா கொடுக்க போறாங்க. பேசிக் ட்ரைனிங்கை வந்து நமக்கு ரஷ்யா கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா சிமுலேட்டர் இயக்க அந்த கருவியை வச்சு இந்தியாவுக்குள்ளேயே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க பெங்களூர்ல. அடுத்தது டாப் லெவல் ட்ரைனிங் அப்படிங்கறது அந்த உயர்நிலை பயிற்சி அப்படிங்கறத உயர்மட்ட பயிற்சி அப்படிங்கறத யார் கொடுக்க போறாங்கன்னா நாசா டெக்சாஸ்ல இருக்கக்கூடிய அவங்களோட ஹூஸ்டன் விண்வெளி மையத்திலிருந்து நமக்கு தர போறாங்க. ஓகேங்களா, சோ ககன்யான் ஆராய்ச்சி அப்படிங்கிறது பூமியிலிருந்து ஒரு 400 உயரத்துக்கு மேல இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ அடுத்ததா பார்த்தோம்னா அதோட கண்டினியூஷன் தான். ஓகேங்களா, ராகேஷ் சர்மா உள்ளிட்ட வீரர்கள் விண்வெளியில் உள்ள சால்யூட் 7 என்கிற நிலையத்தில் தங்கி ஏறக்குறைய 8 நாட்கள் ஆய்வு செய்வார்கள். சோ இவங்களோட பணிகள் என்னவா இருக்கும் பார்த்தோம்னா சில ஆய்வுகள் பண்றது, இந்தியாவை படம் இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை தான் சொல்ல வராங்க. சரியா, அடுத்ததா பாக்குறப்ப நமக்கு சூழலில் ஆய்வு செய்வது போன்றவற்றையும் அப்பணி உள்ளடக்கி இருக்கிறது. ஓகேங்களா, அந்த விண்வெளி சூழலை ஆய்வு செய்யறது. ஓகேங்களா, ககன்யான் வீரர்கள் விண்வெளியில் உள்ள சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 3 நாட்கள் தங்கி ஆய்வு செய்வர் அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ 3 நாட்கள் ஆய்வு செய்ய போறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா தகவல் தொடர்பு, தொலை உணர்திறன் போன்றவற்றை மேம்படுத்துவதற்கான வழக்கமான செயற்கைக்கோள்களையும் கடந்து ககன்யான் மூலம் ஆய்வு பணிகள் நடக்க உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரி டெக்னிக்கல் திங்ஸை வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. சரியா, ஸோ அடுத்தது பயன்பாடுகள் அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு என்ன மாதிரியான விஷயங்களை சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐயத்துக்கு இடமற்ற சிறப்பான செயல் விளக்கங்களுடன் கூடிய அறிவியல் தொழில்நுட்ப சோதனைகளை விண்வெளியில் இந்திய வீரர்கள் மேற்கொள்வார்கள். அதாவது சில டெமான்ஸ்ட்ரேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பண்ணி காட்ட போறாங்க. அதாவது நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, விண்வெளிக்கு போக முடியும், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கெப்பாசிட்டியை காட்டுறதுக்காக தான் இந்த ககன்யான் மிஷன் அப்படிங்கிறது. அப்ப பேசிக்கா ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து தொழில்நுட்பங்களை வந்து சோதனை செஞ்சு பார்க்க போறாங்க. அடுத்தது குறிப்பாக சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து 5 வகையான பரிசோதனைகளை மேற்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன மாதிரி பரிசோதனைகள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். சரிங்களா, சோ இது மனிதர்கள் மேற்கொள்ளும் விண்வெளி பயணம் தொடர்பாக இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்தும் என கூறப்படுகிறது. சோ இத்திட்டம் தனியார் செயற்கைக்கோள் இயக்கவும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் விண்வெளி துறையில் இந்தியாவுக்கு செல்வாக்கு உயரும் என அறிவியலாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். சோ ஒரு கன்க்ளூஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. ககன்யான் திட்டம் இந்தியாவுக்கு எந்த மாதிரியான ஒரு பெருமையை சேர்த்து தரப்போகுது, அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் வளர்ந்த நாடுகளா இருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட என்ன மாதிரியான ஒரு ஸ்பேஸ் ரிலேட்டட் ரிலேஷன்ஷிப் இருக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு சொல்ல வராங்க. சரியா, ஸோ ககன்யான் திட்டத்தை பத்தி பேசிக்கா கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பாடகி KS சித்ராவுக்கு லதா மங்கேஷ்கர் விருது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா, ஸோ பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் புகழ்பெற்ற பாடகியா இருக்கக்கூடியவங்க தான் லதா மங்கேஷ்கர். ஓகேங்களா, சோ அவங்க பேர்ல மத்திய அரசாங்கம் வந்து ஒரு
அவார்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லதா மங்கேஷ்கர் அப்படிங்கிறவங்க மத்திய பிரதேச மாநிலம் இந்தோர்ல 1929ஆம் ஆண்டு வந்து பிறந்திருப்பாங்க. சரியா? ஸோ இவங்க 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதி இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்க பேர்ல வழங்கக்கூடிய அவார்டு தான் இந்த மங்கேஷ்கர் விருது. ஏன் மத்திய பிரதேஷ் கொடுக்குறாங்கன்னா மத்திய பிரதேசல அவங்க பிறந்தனால அந்த அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில பாக்குறப்ப தேசிய அளவில் திரைப்பட இசைத்துறையின் சிறந்த திறனை அங்கீகரிக்கும் நோக்கில் 1984ஆம் ஆண்டில் இருந்து லதா மங்கேஷ்கர் பெயரில் மத்திய பிரதேச அரசு விருது வழங்கி வருகிறது. 1984ஆம் ஆண்டுல இருந்து. ஓகேங்களா? சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் கொடுக்கப்படும். அதே மாதிரி பார்த்தோம்னா பாராட்டு பத்திரம் வந்து கொடுப்பாங்க. ஒரு ஒரு சைட்டேஷன் அப்படிங்கறது கொடுப்பாங்க. அண்ட் தென் 2 lakh பிரைஸ் மணி அப்படிங்கிறது இருக்கும். சோ சமீபத்தில் இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. சோ யாருக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இசையமைப்பாளர் உத்தம் சிங் அவர்களுக்கும் அப்புறமா பாடகி KS சித்ரா அவர்களுக்கும் சமீபத்தில் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ இவங்க எப்ப விருது வாங்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லதா மங்கேஷ்கருடைய பிறந்த நாளான செப்டம்பர் 28ஆம் தேதி அவங்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது உயர் அதிகாரிகள் நேரடி நியமனம் தொடர்பான விளம்பரத்தை திரும்ப பெற UPSCக்கு உத்தரவு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? பொதுவாக குடிமை பணி அதிகாரிகளில் அனுபவம் வாய்ந்தவர்களை அரசு துறைகளில் செயலர்கள், இணை செயலர்கள், இயக்குநர்கள் உள்ளிட்ட உயர் பதவிகளில் நியமிப்பது வழக்கமாக உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதாவது சிவில் சர்வீஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கக்கூடியவங்கள தான் செக்ரட்டரி, டெபுட்டி செக்ரட்டரி அந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்ல எல்லாம் போடுவாங்க. டைரக்டர் அந்த மாதிரி போஸ்டிங்ஸ்ல. இப்படி இருக்கப்ப இந்நிலையில் 10 இணை செயலர்கள், 35 இயக்குநர்கள் அல்லது துணை செயலர்கள் நிலையிலான 45 உயர் அதிகாரிகளை ஒப்பந்த அடிப்படையில் நேரடியாக நியமனம் செய்வதற்கான விளம்பர அறிவிப்பை மத்திய பொது பணியாளர் தேர்வாணையம் கடந்த 17ஆம் தேதி வெளியிட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 45 நபர்களை வந்து நேரடியாக நியமனம், எந்த ஒரு தேர்வு முறையும் இல்லாமல் நேரடியாக நியமனம் பண்றதுக்காக ஒரு அறிவிப்பை UPSC வந்து சொல்லியிருந்தாங்க. தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் நிபுணர்களை அரசு துறைகளில் நியமிப்பதுதான் இது நோக்கம். ஓகேங்களா? அது ஒரு சில ஃபீல்டு இருக்கும், டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ அந்த மாதிரியான இடங்களுக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டை வந்து பிரைவேட் செக்டாரில் இருக்கக்கூடிய பெஸ்ட் பர்சன்ஸ் எடுத்து அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதா UPSCயோட ஒரு ஐடியாவா இருந்துச்சு. ஆனா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய அரசாங்கத்துடைய இந்த அறிவிப்புக்கு எதிர்க்கட்சிகள் மட்டுமல்லாது மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. அதாவது மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா நேரடி நியமனம் அப்படின்னு வரப்போ நமக்கு இந்த இடஒதுக்கீடு வழிமுறைகள் எதுவுமே பின்பற்றப்படாது அப்படிங்கிற ஒரு அச்சத்தினால எல்லா எதிர்க்கட்சிகளும் எதிர்த்து இருந்தாங்க. அதனால அரசாங்கம் UPSC இந்த ஒரு நோட்டிபிகேஷனை நீங்க ரிமூவ் பண்ணிருங்க, ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. மறுபடியும் UPSC அந்த ஒரு விஷயத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? குறிப்பாக இந்த நடைமுறையால் இடஒதுக்கீடு முறை கடைபிடிக்கப்படாது என்றும் ஏற்கனவே பணியில் உள்ள SC OBC பிரிவு குடிமை பணி அதிகாரிகளின் பதவி உயர்வு வாய்ப்பு பாதிக்கப்படும் என்றும் குற்றம் சாட்டி உள்ளனர். அதாவது ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு இந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் வந்து அஃபெக்ட் ஆகும். எஸ்பெஷலி பார்த்தோம்னா SC ST OBC பிரிவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால எல்லா எதிர்க்கட்சிகளும் எதிர்த்திருப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினால மத்திய அரசாங்கம் UPSC கூப்பிட்டு இந்த ஒரு நோட்டிபிகேஷனை கேன்சல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ பேசிக்கான ஒரு நியூஸ் தான். இதை பத்தி தான் நம்ம நேற்று பார்த்திருந்தோம். 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கான ரெக்கமெண்டேஷனை கொடுத்த ஆணையம் எது அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் வீரப்ப மொய்லி அவர்கள் தலைமையில் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதோட ரிலேட் பண்ணி இதை பார்த்துக்க வேண்டியது. ஸோ இன்னைக்கு DNA பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஆர்டிகல் பார்த்துருக்கோம். ககன்யான் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை பார்த்துருந்தோம். ஸோ நாளைக்கு DNA மீட் பண்ணலாம். தேங்க்யூ.